நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். சிறப்பான முறையில் முதல்வர் தலைமையில் திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருவதாக அமைச்சர் மதிவேந்தன் பழனியில் தெரிவித்தார். பழனியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் ஆதி திராவிடன் நலத்துறை விடுதியை ஆதி திராவிடன் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது பணியின் தரம் குறித்தும் வேகம் குறித்தும் கேட்டறிந்து உரிய நேரத்தில் பணிகளை முடிக்க அறிவுறுத்தினார். தாமதமாகும் பணிகளுக்கு உரிய காரணம் தெரிவித்தால் அதற்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் என அமைச்சர் கூறினார். சிறப்பான முறையில் முதல்வர் தலைமையில் திராவிட மாநில அரசு செயல்பட்டு வருகிறது என்றும் நல்ல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதால் பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பு உள்ளதாகவும் நல்ல கூட்டணி நல்ல நிர்வாகத்திறன் காரணமாக அனைத்து தரப்பு மக்களும் பயனடைந்துள்ளனர் என அமைச்சர் தெரிவித்தார். இது போன்ற சிறப்பான ஆட்சியை கடந்த 10 ஆண்டு காலங்களில் அதிமுக செயல்படுத்தவில்லை எனவும் கண்டிப்பாக வரும் 2026இல் திமுக கூட்டணி சிறப்பாக வெற்றியடையும் எனவும் இதனை தடுக்க நினைத்தால் தோல்வியைத்தான் சந்திக்க முடியும் என அமைச்சர் மதிவேந்தன் தெரிவித்தார். என் துறை ரீதியான கேள்விகள் கேளுங்க. என்னுடைய துறை ஆய்வு பண்ணி என்னுடைய துறையில் என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க. உங்களுக்கு அது தெரியும். உங்களுக்கு என்ன எதனால் இந்த மாதிரி ரைடு நடக்குது, எதனால் நம்முடைய ஆட்சி மேலே அவதூறுகளை வீசுகிறாங்க, எதனால் குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க. இந்தளவுக்கு ஒரு சிறப்பான முறையில் முதலமைச்சர் தலைமையில் திராவிட மாடல் அரசு சிறப்பாக செயல்படுது. பொதுமக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது. அப்போ உங்களுக்கு எந்தெந்த விதத்தெல்லாம் மறுபடியும் 2026லேயும் மக்கள்கிட்ட ரொம்ப நல்ல பேர் இருக்குது. நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் அது உங்களுக்கு தெரியும் யாருக்கு பிடிக்காது, ஏன் இந்த ஆட்சி தொடரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் கண்டிப்பாக நம்முடைய மக்கள் அதெல்லாம் கண்டிப்பாக புறந்தள்ளிட்டு நம்முடைய ஆட்சினால் நிஜமாலுமே எல்லா மக்களும் பயன்பட்டு இருக்கிறாங்க. அதனால் அந்த அடிப்படையில் சிறந்த முறையில் நம்முடைய முதலமைச்சர் நல்ல கூட்டணி அமைச்சிருக்கார், நல்ல நிர்வாகத்திறன். அதனால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஆட்சி இது வரைக்கும் கடந்த 10 வருஷத்தில் அதிமுக ஆட்சியில் இந்த மாதிரி திட்டங்கள் வந்ததில்லை. கண்டிப்பாக 2026லையும் திமுக கூட்டணி சிறப்பான வெற்றி பெறும். அதை தடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் தோல்வி தான் அடையும். நான் நியூஸை பார்த்தேன். அது அவங்களுக்குள்ள அவங்க கட்சி பிரச்சனை, உட்கட்சி பிரச்சனை. அதில் நான் என்ன கருத்து சொல்ல முடியும். இபி கேபிள்லாம் இருந்துச்சு அப்படின்னாங்க. நாங்கள் ரிவ்யூ பண்ணேன் மீட்டிங்கில். அப்போ இது பணி ஒரு 5 மாதம் டீலேன்னு சொன்னாங்க. அதனால் எது டீலேவாக இருக்கோ அதுக்கெல்லாம் இப்போ நான் போய் ஆய்வு பண்ணிகிட்ருக்கிறேன். வேகமும் படுத்தணும், அதே சமயத்தில் தரமாகவும் இருக்கணும் ஹாஸ்டலு. அதனால் இது அதிகாரிகள் சைடில் ஏதாவது தொய்வு இருந்தால் அதையும் நான் அதிகாரிகளையும் நான் நடவடிக்கை எடுப்பேன். அதே சமயத்தில் கான்ட்ராக்டர் சைடில் ஏதாச்சும் தவறு இருந்துச்சு, டீலே இருந்துச்சுன்னா இப்போ கான்ட்ராக்டர் சைடில் அங்கேயும் நடவடிக்கை எடுப்போம். அதனால் இது என்ன இருந்தாலும் நம்ம உரிய நேரத்தில் முடிக்கணும், தரமாகவும் முடிக்கணும். ஏதோ முன்னே அவங்களுக்குள்ளே அவங்க கேட்குற சில தாமதங்கள் உள்ளபடியே அது அக்செப்டடாக இருந்துச்சுன்னு வச்சுங்க. சில டைம் ஏதாச்சும் உள்ளபடியே அது காரணங்களை சொல்லக்கூடிய காரணங்களாக இருந்துச்சு, எடுத்துக்கொள்ளக்கூடிய காரணங்களாக இருந்துச்சுன்னா அதுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம், கான்ட்ராக்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுவோம். பணம் ஒதுக்குறதுல ஏதாவது தாமதம்? அதில் எதுவுமே இல்லைப்பா, அதெல்லாம் கரெக்டாக ஒதுக்கிட்டோம். இதில் முதல் இன்ஃபேக்ட் இன்னமும் சொல்ல போனால் நம்முடைய துறையில் தான் தாட்கோவில் தான் மொபிலைசேஷன் ஃபண்ட்ஸ்லாம் கொடுக்குறோம். 10% நம்ம கொடுத்து கான்ட்ராக்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுறோம். ஏன்னா அவங்களோட பொருளாதார சூழ்நிலை கருதி அவங்களுக்கு அந்த ஒரு மொபிலைசேஷன் ஃபண்ட்ஸ்லாம் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறோம். நம்முடைய துறையில் பட்டியலின கான்ட்ராக்டர்ஸ்க்கு நிறைய பேர் நல்லபடி வளரணுங்கிறதுக்காக தானே இந்த துறை மூலியமாக நம்ம பண்ணுறோம். அதையும் ஹெல்ப் பண்ணுறோம், கைட் பண்ணுறோம். அதையும் தாண்டி இந்த மாதிரிலாம் டீலையும் இருக்கக்கூடாதுல்ல. ஏன்னா அடுத்து நம்முடைய முதலமைச்சர் சார்பாக நிறைய ஃபங்க்ஷன்ஸில் ஒவ்வொரு திறப்பு விழாவும் நாங்கள் பண்ணுவோம். அப்போ இது உடனே பயன்பாட்டுக்கும் வரணும். அப்படிங்கிறத நான் மீட்டிங் வச்சு எங்கெங்கே டீலே இருக்கோ அங்கெல்லாம் போய் நான் ஆய்வு